இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கறது சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர். அவருடைய வார்த்தை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். இன்றைக்கும் நம்மை வழி நடத்தி செல்லும். இந்த நாளில் நீங்கள் பார்க்குற சூழ்நிலைகள், சவால்கள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளின் நடுவில் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை, அதனுடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பதற்கு தேவன் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. The lines are fallen for me in pleasant places அப்படின்னு இங்கிலீஷில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. You have got a high heritage. சிறப்பான இடங்களிலே, சிறப்பான சுதந்திரத்தில், உன்னதமான இடங்களில் உங்களுடைய எல்லை போடப்பட்டிருக்கு அப்படின்ற அர்த்தத்தை சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறார். உங்களுடைய பாத்திரத்தின் பங்காக இருக்கிறார். உங்களுடைய போர்ஷன், உங்களுடைய பங்கு யாருன்னா ஆண்டவராக இருக்கிறார். தேவனே உங்களுக்கு சுதந்திரமாக, ஹெரிட்டேஜாக இருக்கிறார். யூ ஆர் நாட் ஃபாலிங் பிஹைண்ட். நீங்கள் பின்னடைவை காண்பதில்லை. ஒருவேளை பல நேரங்களில், பல இடங்களில், பல பகுதிகளில் பின்னடைவை பார்க்கறது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணரலாம். ஆனால் நீங்கள் பின்னடைவை காண்பதில்லை. ஏனென்றால் கர்த்தரே உங்களுடைய பங்காக இருக்கிறார். அவர் உங்களுடைய பகுதியாக, அவர் உங்கள் வாழ்க்கையாக இருக்கிறதுனால என்றைக்கும் பின்னடைவில் இல்லை, கைவிடப்பட்டவர்களைப் போல இல்லை. தேவன் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் உங்களுடைய பங்கு, சுதந்திரமாக இருக்கிறார். நம்ம பார்க்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் கம்பேர் பண்ணும் பொழுது, அவங்க எல்லாம் நம்மளுக்கு முன்பதாக ஓடிக்கொண்டு இருக்கிற மாதிரி, நம்ம ஏதோ பின்தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத போல நமக்கு தெரியலாம். ஆனால் இல்லை, ஆண்டவர் உங்களுடைய பங்காக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறார். நல்ல இடங்களில், சிறப்பான இடங்களில் தேவன் உங்களுக்கு எல்லைகளை போட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்போ நீங்கள் கண்ணில் பார்க்கறதெல்லாம் உங்களுடைய எல்லைகள் அல்ல. உங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த இடங்களில் எல்லைகளை போட்டிருக்கிறார். அந்த பவுண்ட்ரிஸை நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. அந்த டெரிட்டரிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆக போகிறீங்க. தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. கர்த்தரே உங்களுடைய பங்காக, சுதந்திரமாக, உங்களுடைய சொத்தாக இருக்கிறார். அவர் உங்களை சிறந்த இடத்தில் வைக்கிறார். இன்றைக்கு சொல்கிறார், சிறப்பான இடங்களில் உங்களுக்கான எல்லை குறிகள் விழுந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியல, பட் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணும் பொழுது, அந்த பவுண்ட்ரிஸை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் தெரியும் தேவன் எப்படிப்பட்ட சிறந்த இடத்துல உங்களுக்கான ஆயத்தத்தை செய்திருக்கிறார் என்பதை. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நாம் செய்வோம். We have to do 3 things today. Get grateful, quit comparing and remember God's faithfulness. முதலாவது, நன்றி இருதயம் உள்ளவர்களாக மாறணும். இரண்டாவது, ஒப்பிட்டு பார்ப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய உண்மையை என்றும் மறக்கக்கூடாது. Always be grateful to God because He is working in ways which we cannot see. எப்பொழுதுமே நமக்கு தெரியாத வழிகளிலே தேவன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு தொடர்ந்து நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரகசியம், பலனாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். சிறப்பான சுதந்திரம் உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். சிறந்த இடங்களிலே தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு ஆண்டவரை துதிங்க. இன்றைக்கு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுக்காக அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. வேற எந்த காரியத்தையும் நீங்கள் உயர்த்த வேண்டாம். எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அது இன்றைக்கு நீங்கள் பார்ப்பதற்கு இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.